أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாக்கியத்திற்கு பின்னாலும் நூர் என்ற வார்த்தையை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது இந்த நூர் என்ற வார்த்தை குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பொதுவாகவே நூர் என்று சொன்னால் இலக்கணப்படி ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ஒளிக்கு நூர் என்று சொல்லப்படும். உதாரணமாக சந்திரனை அரபியில் முனீர் நூர் என்று சொல்லப்படும். அதாவது சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடிய ஒரு பொருள். இதே போன்றுதான் நூர் என்ற வார்த்தை இங்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நூர் என்பதை நாம் பொருள் கொள்ளலாம். எந்த ஒரு மனிதருக்கும் தனிச்சையாக எந்த ஒரு நூறும் கிடைக்கப் போவதில்லை. மாற்றமாக அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நூரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமே அதை கேட்கிறார்கள். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது கேட்கிறார்கள் என்றால், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இரவு தங்குகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வீட்டிலே அப்போது இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உது செய்யக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்து பார்க்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்துவிட்டு தொழுகைக்காக நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பின்னாலேயே உது செய்துவிட்டு நபி அவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்றது இடது பக்கமாக நிற்கும் போது நபி அவர்களுடைய காதை பிடித்து அப்படியே தன் பின்னால் கொண்டு வந்து வலது பக்கமாக நிற்க வைத்தார்கள். இந்த ஹதீஸை பெரும்பான்மையாக எல்லோருமே கேட்ட ஹதீஸ் தான். இப்போது இந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து அவர்களோடு நான் தொழுதேன். 13 ரக்காத்துகள் இரவு தொழுகையை தொழுதார்கள். 10 ரக்காத்தை 2 தொழுதுட்டு பின்பு 3 ரக்காத்துகளை தொழுதார்கள். 13 ரக்காத்துகள் இரவு தொழுகையை தொழுதார்கள் என்று சொல்லிவிட்டு பின்பு மீண்டும் கொஞ்சம் உறங்கினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்காக பாங்கு சொல்ல வந்ததுமே எழுந்து இந்த துஆவை ஓதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் ஃபஜ்ருக்கு முன்னாலேயே ஃபஜ்ருடைய நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக சில துஆக்களை சில குர்ஆன் வசனங்களை ஓதி வந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் ஒன்றுதான் இந்த துஆவையும் நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னை ஒளிமயமாக்குவாயாக, என்னை ஒளிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். தனது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பாகத்தையும் குறிப்பாக சொல்லி நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இஜ்அல் லீ, என்னை நீ ஆக்குவாயாக, ஃபீ கல்பி நூரா, என் உள்ளத்திலே ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒஃபீ லிசானி நூரா, என் நாவிலே ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒஃபீ சம்இ நூரா, எனது செவியிலே ஒரு ஒளியை நீ ஏற்படுத்துவாயாக, ஒஃபீ பஸரி நூரா, எனது பார்வையிலே ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒமின் ஃபௌகி நூரா, எனக்கு மேலாக ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒமின் தஹ்தி நூரா, எனக்கு கீழாக ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, வஅன் யமீனி நூரா, எனது வலது புறத்திலும் ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, வஅன் ஷிமாலி நூரா, எனது இடது புறத்திலும் ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒமின் பைனி யதைய நூரா, எனக்கு முன்னாலும் ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, ஒமின் ஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னாலும் ஒரு ஒளியை ஏற்படுத்துவாயாக, வஜ்அல் ஃபீ நஃப்ஸி நூரா, எனது உள்ளத்திலும் ஒரு ஒளியை நீ ஆக்குவாயாக, வஅஅலிம் லீ நூரா, ஒளியையே எனக்கு மகத்துவமானதாக நீ ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
நாம் நினைக்கும்படி ஒளி என்றால் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒளி மட்டுமல்ல, இந்த ஒளி அகத்திலிருந்து சுடர்விட்டு எரியக்கூடிய ஒளி. அதாவது பார்வையில் ஒளி, செவியில் ஒளி, உள்ளத்தில் ஒளி, உடலில் ஒளி, முன்னாலும் பின்னாலும் ஒளி என்றால் உன்புறத்திலிருந்து நீ எனக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒளி என்பது ஹலால் எது, ஹராம் எது, பாவம் எது, சரி எது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளி, இந்த சுடர் விட்டு எரியக்கூடிய இந்த உன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி இல்லாமல் இருப்பதினால்தான் பாவம் என்ற இருளில் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். எனவே பாவத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்தக்கூடிய உன்புறத்திலிருந்து ஒரு ஒளியை எனக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. இந்த ஒளியை வைத்து ஹலாலை மட்டுமே என் நாவு மொழிய வேண்டும், ஹலாலை மட்டுமே என் பார்வை பார்க்க வேண்டும், ஹலாலை மட்டுமே என் செவி கேட்க வேண்டும், ஹலாலை மட்டுமே என் உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹலாலால் மட்டுமே என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய என் சூழலான புறங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நீ அனுமதித்தவைகளை என் உள்ளமும் என் செவியும் எனக்கு சுற்றுச்சூழலும் இருக்க வேண்டுமே தவிர நீ அனுமதிக்காத ஹராமிலே இருள் சூழ்ந்த எந்த நிலைக்கும் நான் சென்றுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த ஒளி இங்கோடு முடிந்து விடுவதில்லை. சூரத்து தஹரீமிலே நீங்கள் பார்க்கலாம். நாளை மறுமை நாளையில் விசாரணை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா சிராத் என்ற பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஒரு ஒளியை தருவான். குறிப்பாக முஃமின்களுக்கு தரக்கூடிய ஒளி அவரவர்கள் செய்த அந்த நன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கான ஒரு ஒளி தரப்படும். அந்த நேரத்தில் பாலத்தை கடப்பதற்கு முன்னால் முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா, எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நீ பூரணப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டுதான் அந்த பாலத்தை கடக்க முயல்வார்கள். அப்போது அல்லாஹு தாலா முஃமின்களுடைய ஒளியை அல்லாஹு தாலா விஸ்தீர்ணப்படுத்துவான். அந்த ஒளியை வைத்துத்தான் சிராத் என்ற பாலத்தை கடப்பார்கள். இந்த ஒளி இல்லாமல் யாராலும் பாலத்தை கடக்க முடியாது என்பதையும், பாலம் என்பது இருள் சூழ்ந்த மிகப்பெரிய இருளாக இருக்கும் என்பதையும் ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலும் இந்த துஆவை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நூரானியத்தை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிற்கும் நூர் என்ற ஒரு பெயரை சொல்லியிருக்கின்றான். இந்த நூர் நிச்சயமாக உங்களை ஜோதியோடு வாழ வைக்கும். அதாவது அகவொளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் இந்த ஒளி உள்ளத்துக்குள் வந்துவிடுமோ இன்ஷா அல்லாஹ் பாவம் என்ற இருளில் இருந்து அல்லாஹு தாலா அவரை தற்காத்து கொண்டே இருப்பார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள், குர்ஆனை 9 வயதில் ஹிஃப்ஸ் செய்து முடித்தார்கள். அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த உபதேசம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு, அல்லாஹு தாலா உன்னுடைய உள்ளத்திலே அவனது நூர் என்ற ஒளியை ஏற்படுத்தி இருக்கின்றான். பாவம் செய்து இந்த ஒளியை நீ அணைத்து விடாதே, நன்மையான காரியங்களால் இந்த ஒளியை சுடர்விட்டு எரிய செய்து கொண்டே இரு என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு செய்த உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் அதிகாலையிலே ஃபஜ்ருக்கு முன்னதாகவே இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தினம் தினம் நாமும் பாங்குக்கு முன்னதாகவே அல்லது எப்போது எழுந்திருவோமோ குறைந்தபட்சம் உடனே இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு இந்த துஆவினுடைய பலனை அல்லாஹ்விடத்தில் நாம் பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு